தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த குழந்தைங்களுக்கு கடையில் போய் கேக் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் கேக் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, அது மீதியாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து கொடுக்குறது. தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கேக்கு சில உணவு பண்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவும் பூஞ்சையும் வளரும். இந்த பூஞ்சைகள் எல்லா நேரத்திலும் நல்லது செய்ய நினைக்காதீங்க. அது ஃபுட் பாய்சனிங் உருவாக்கும். ரெண்டாவது, நமக்கு ஒவ்வாமையை உருவாக்கி விட்டு உயிருக்கே ஆபத்தா முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் கொண்டு போன அந்த பையன் சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இறந்துட்டான். இனிமேலாவது தயவு செய்து இந்த கேக்கு வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை விடுங்க. அது ஒரு நல்ல விஷயம்லாம் கிடையாது. அதில் அவ்வளோ கெமிக்கல் கலக்குறான். சாப்பிட்றதுக்கு உகந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. ஏஜென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டையில கலக்குறாங்க, அது கேன்சர் உருவாக்கும் சொல்லிட்டு நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். பஞ்சு மிட்டாயில் கலரே சேர்க்கக்கூடாதுன்னு. ஆனால் கேக்கில் எத்தனை விதமான கலர் சேர்க்குறாங்க, அதை ஏன் இன்னும் தடை பண்ணல அப்படின்னு சொல்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இதையும் அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு தயவு செய்து இதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க.